இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் இதை ஆணையாக கூறுகிறார். ஏற்கனவே ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்கள் உண்டு. ஆபிரகாமோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கை உண்டு. ஆனா இப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று உறுதிப்படுத்தப்பட்டது. ஆண்டவர் அவனோடு செய்த உடன்படிக்கை மாறாது என்பது இந்த இடத்துல நிரூபிக்கப்படுகிறது. அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் நம்மிடத்தில்? ஆபிரகாமின் வாழ்வின் மூலமாய் நமக்கு என்ன சொல்லித்தர விரும்புகிறார்? அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியும். ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட அவருக்கு பிரியமான ஒரே குமாரனை தனக்கு பலி செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இப்ப அதற்கு ஆபிரகாம் தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனாலதான் இந்த ஆசீர்வாதம். அப்ப இன்னைக்கும் ஆண்டவர் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். நம்மோடு கூட அநேக காரியங்களை இதை கண்டிப்பா செய்வேன்னு சொல்லி உறுதி அளித்திருக்கிறார். இதெல்லாம் நிறைவேறணும்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியணும். அப்ப ஆண்டவர் அவ்வப்போது சில காரியங்களை நம்மள்ட்ட சொல்லுவார், இதை நீ செய், அதை நம்ம செய்யணும். ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட உன் பிள்ளை எனக்கு கொடு அப்படிங்கிறதான் இந்த இடத்துல கேட்டார். அந்த சொல்லுக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து தன்னுடைய பிள்ளையை கொடுத்தார். அதே போல உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசிட்டே இருக்கலாம், மகனே உன் நேரத்தை எனக்கு கொடு. அப்ப நீங்க அவரோடு அமர்ந்திருப்பதற்கு, காத்திருப்பதற்கு, பேசுவதற்கு, அவர் சொல்றதை கேட்டு நடப்பதற்கு நீங்க உங்க பிஸி ஷெட்யூல்ல உங்க நேரத்தை கொடுக்க கீழ்ப்படியணும். உங்க வீட்டை ஆண்டவர் ஜெபத்திற்காக திறந்து கொடு அப்படின்னு சொல்லி உணர்த்தலாம். அப்போ உங்க வீட்டை உங்க சபையிலேருந்து ஜெபம் நடத்துவதற்கு நீங்க திறந்து கொடுப்பதற்கு அந்த சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படியணும். உங்களுடைய பணத்தை அந்த ஊழியத்திற்காக கொடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது அந்த பணத்தை குறிப்பிட்ட அந்த ஊழியத்திற்கு கொடுப்பதற்கு நீங்க உங்களை அர்ப்பணிக்கணும். இப்படி ஆண்டவர் பல நிலைகளிலே பேசுவார். உன் பிள்ளைய ஊழியத்திற்காக கொடு, உன் பிள்ளைய ஒரு மிஷினரியாக அர்ப்பணி. இந்த மாதிரிலாம் ஏதாவது ஆண்டவர் பேசுறான்னா அதுதான் அவருடைய சொல்லுக்கு நாம் கீழ்ப்படிந்து அதற்கப்புறம் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கான வழி. சில நேரம் ஆண்டவர் சொல்லிட்டே இருந்தாலும் நம்ம கண்டுகிடுறதே இல்லை, அதை பெருசுப்படுத்துறதே இல்லைன்னா என்ன நடக்கும்? வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதில் தாமதமாயிட்டே இருக்கும். ஆண்டவர் நம்மோடு கூட செய்த உடன்படிக்கை அது நிறைவேறாமலே இருக்கும். அப்போ நம்மிடத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நம்ம அப்படியே நிறைவேற்றும். உங்கள் நேரத்தை நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்க, உங்கள் திறமையை நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்க, கர்த்தர் கொடுத்த தாளந்தை எப்படி நீங்கள் செலவு பண்ணுறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வசதி வாய்ப்புகளை நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்க, இதெல்லாம் கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட கேட்டது மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட கேட்டால் அந்த சொல்லுக்கு கீழ்ப்படிங்க. உங்களோடு கூட அவர் செய்த உடன்படிக்கையும் உங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல வாக்குத்தத்தங்களும் ஆபிரகாமுக்கு நிறைவேறினது போல நிச்சயமா உங்களுக்கும் நிறைவேறும். பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.